மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது சென்ற வாரம் ஒரு கேள்வியை கேட்டது இல்லையா? உண்மையிலே ஈஸியாக தான் ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது எல்லாருமே அதுக்கு பதில் சொல்வீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பதில் சொல்லனா தான் எனக்கு கோபம் வந்திருக்கும். உண்மையில் 99% பேர் மிகப்பெரிய அளவில் சரியாக சொன்ன ஒரு கேள்வி இப்போ இந்த இடத்துல போன வார கேள்வி வந்துருச்சு. 26/9/1989 அதிகாலை 12:30 திருநெல்வேலியில் பிறந்த ஜாதகம். திரையில் இப்போ ஜாதகம் வந்திருக்கு. மிதன லக்னம், 2ல் செவ்வாய், 3ல் குரு சனி ராகு, 4ல் சூரியன் புதன் சுக்கிரன், 5ல் சந்திரன், 9ல் கேது. பிறக்கும்போது குருதசையில் சோன்சோ. சரி, இவருக்கு என்ன இல்லை அப்படின்றத கேட்டிருந்தேன். இந்த ஜாதகத்திற்கு என்ன இல்லை என்பது என்னுடைய கேள்வி. ஆனால் நான் உண்மையிலேயே நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் இவரை பார்த்தவுடனேயே பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்படின்றதுனால கண்டிப்பாக இவருக்கு என்ன இல்லைன்றதை நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இவருக்கு குழந்தை இல்லை. ஆக யார் பேரையும் நான் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 99% பேர் பிரீமியம் வீடியோவில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே பதில் கொடுத்துருக்கிறீங்க. பொது வீடியோக்குள்ளேயே நூற்றுக்கணக்கானவர்கள் பதில் கொடுத்துருக்கிறீங்க. இவங்க எல்லாருமே திருமணம் இல்லை அப்படி இப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. சில பேர் திருமணமும் குழந்தையும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. நிச்சயமாக திருமணம் சுக்கிரன் நீச்சபங்க அமைப்புகளில் இருக்கின்ற காரணத்தினாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு யோக தசைகள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தை பாவத்துவமாக இருந்தாலும் கூட குரு பார்க்கின்ற காரணத்தினாலையும் சுபராகி 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலையும் திருமணம் இல்லை என்ற அமைப்பு கண்டிப்பாக வந்து விடாது. 7ஆம் இடத்தை சுபராகி பங்கப்பட்டிருந்தாலும் குறைந்த பார்வையோடு இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. குழந்தை மட்டும் இல்லை. ஏன் குழந்தை இல்லை? இந்த வீடியோவோட தலைப்பு அரசியல்ல சம்பாதிக்காதவர்கள் யார்? அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே சம்பாதிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல பெரும்பாலும் இன்றைக்கு நேர்மையற்ற விதமாக வாக்காளர்களே பணம் வாங்கக்கூடிய சூழல்கள்ல பணத்தை கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் முறையற்ற விதமாக வேற ஏதேனும் ஒரு விதத்துல பணத்தை சம்பாதித்து தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைமை இப்போ வந்துருச்சுன்றதான் உண்மை. ஆமா, நம்மளே காசு வாங்குறோம்ல, நம்மளே காசு எதிர்பார்க்கிறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கின்ற அமைப்புல எல்லாரும் அரசியல்ல சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல்ல தன்னுடைய சொத்துக்களை விற்று செலவு செய்து அரசியல்ல கிட்டத்தட்ட ஜொலிக்க முடியாமல் போய் அரசியல்ல இழந்தவர்களும் நிறைய பேர். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை தான் எப்பவுமே போடுவேன். லைவ்ல இருக்கிற அரசியல்வாதியாகவும் இருக்கணும். ஒரு ஜாதகம் இப்போது வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்தோன்னே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இத்தனைக்கும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர். உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது. நேற்றைய ஆளுங்கட்சி நாளைய ஆளுங்கட்சியாக இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பில் அதில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு பெரிய அளவில் அவருக்கு ஒரு அரசியல் அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே 5 வருடம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், 5 வருடம் எம்பியாக இருந்திருக்கிறார். 5 வருடம் எம்எல்ஏவாகவும் 5 வருடம் எம்பியாகவும் இருந்த இந்த ஜாதகம் இவர் அரசியலில் இதுவரைக்கும் சம்பாதிக்கவே இல்லை. ஜாதகத்தை பாருங்க. சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி லக்ன கேந்திரங்கள்ல சூரியன் திக்பலமாக இருக்கின்ற ஒரு நல்ல ஜாதகம். சரி, எப்ப இவர் அவர் என்ன சொல்றார்? 2006 ஜெயலலிதா அம்மா என்னை நேரில் கூப்பிட்டு எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. 2006 நான் எம்எல்ஏவா என்னுடைய தொகுதியில் ஜெயிச்சேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய கட்சி தோற்று போனது. 2006 ஜெயலலிதா அம்மா நேரில் என்னை கூப்பிட்டு ஜெயிச்சேன். ஆனால் என்னுடைய கட்சி தோற்று போனதுனால அந்த நேரத்தில் அந்த எம்எல்ஏ அமைப்புகளிலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே எனக்கு கடன் வந்துருச்சு. ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக எம்எல்ஏவாக இருந்ததுனால சில விஷயங்களை எனக்கு எதுவுமே செய்ய முடியல. அந்த கடனை நான் அடைக்கவே முடியல. சரி, அந்த 2006ஆம் ஆண்டு இவருடைய ஜாதக அமைப்பின்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருதசையில் புதன் புக்தி நடந்தது. குருதசையில் புதன் புக்தி 2006 ஆரம்பம். அப்போ அந்த குருதசையில் புதன் புக்தி என்ன நடக்கணும்? லக்னாதிபதி புக்தியில ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கணும் இல்லையா? 10ஆம் இடத்தில் பதவியை குறிக்கக்கூடிய இடத்துல பதவி ஸ்தானாதிபதியாகவும் லக்னாதிபதி ஆகி அவர் அங்கே 10ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கிறார் இல்லையா? முதலாக அவர் எம்எல்ஏ என்கின்ற ஒரு அதிகார பதவியை இவர் அடைந்து விட்டார். அதற்கடுத்து 2014 நான் எம்பி ஆனேன்.
எங்கள் தொகுதியில் 2014 2019 வரைக்கும் நான் எம்பியாக இருந்தேன். அதுவும் வந்து ஒரு நிலையில் அம்மாவே கூப்பிட்டு கொடுத்தது தான். அதற்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். அவ்வப்போது இந்த கடன் தொல்லையின் காரணமாகவும் ஒரு மாதிரியாக சம்பாதிக்க இயலாத சூழலில் நேராக டக்குன்னெலாம் வந்து என்னால் பேச முடியாது. அந்த மாதிரி வந்து அடிச்சு பிடிச்சி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ற சொல்கிற டைப்பு கிடையாது. உண்மைதான், லக்னாதிபதி வலுத்து இருக்கிறார். ஆக இப்போதைக்கு அரசியலை விட்டு போகலாமா என்கின்ற நிலைமைக்கு வந்துட்டேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். பாருங்க, லக்னத்தை சனி வலுத்து பார்க்கிறார். ராசியை, அதாவது லக்னமும் ராசியும் ஒன்றாகி சனி வலுத்து பார்க்கிறார். ஆனா அந்த சனி உச்சனுடைய வீட்டில் சுபத்துவமாகி பார்க்கிறார். இதே நேரத்தில் இந்த சனிக்கு குறு பார்வை மட்டும் இல்லை என்றால் அது வேறு விதமான பலன்களை கொடுத்துரும். சுபத்துவமான சனி லக்னத்தை எவருக்கெல்லாம் பார்க்குறாங்களோ அவர்கள் கொள்கை பிடிப்பாளர்களாக ஒன்று சொன்னால் வேண்டாம்ப்பா, வேண்டாம்னா வேண்டாம், நான் பிச்சை கூட எடுத்துக்கிறேன், நீ காசு கொடுக்க வேண்டாம்ப்பா, இப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியானவர்கள் ஒரு நேர்மையானவர்களாக கொள்கை பிடிப்பாளனாக இருப்பார்கள். ஒரு சனி எந்த இடத்துல எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் என்பது சுபத்துவம் பாவத்துவத்தை பொறுத்தது. இந்த இடத்துல சனி 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார். 2 கிரகங்கள் வலுவான திக்பல அமைப்பில் இருக்கின்றன. என்ன? சூரியன் திக்பலம், சனி திக்பலம். அப்போ அந்த சூரியனும் சனியும் திக்பலமாக இருக்கின்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி 7ஆம் இடத்தில் கடுமையான சுபத்துவ தன்மையோடு, உச்சகுருவின் பார்வை 7 டிகிரியில் பார்வை இருக்கு. அப்போ என்ன ஆகிறார்? சனி சுபத்துவமானாலே தன்னுடைய பிடிவாத குணத்தை நேர்மை திறமைக்காக மாற்றிக்கொள்வார். சனி இயல்பாக இருக்கும் பொழுது தன்னுடைய குணத்தை, திருட்டு குணத்தை அப்படியே காட்டுவார். சனி இயல்பாக ஆட்சியாக இருக்கின்ற அமைப்புகளில் அல்லது எந்த விதமான சுபத்துவமும் இல்லாமல் இருக்கும்போது லக்னத்தை பார்க்கும்போது அவர் நயவஞ்சக இந்த மாதிரியான எண்ணங்கள், குறுக்கு வழி எண்ணங்கள், எதில் ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் இருப்பார். அதே சனி கடுமையான எடுத்தரப்பில் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குமாங்கன்னு சனிதசை ஆரம்பிச்சோடனே கோயில் கட்டுற வாய்ப்புகள்லாம் இருக்குங்கன்னு. ஐயா, நான் சனிதசை ஆரம்பிச்சோன்னே ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிட்டேன்னார். இவ்வளோதான். சுபத்துவமான சனி அந்த ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும், சற்று கடினமான நேர்மையான பண்புகளை கொடுக்கும். சனியுடைய இன்னொரு பக்கம் அது. ஒரு ஜாதகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? இப்போது திரையில் இந்த வார கேள்விக்கு ஜாதகம் வந்துருச்சு. 8/7/1986 மதியம் 2:45 PM திருவிடை மருதூர்ல பிறந்தவர். திருவிடை மருதூர். சரி. துலாம் லக்னம். லக்னத்தில் கேது, 2இல் சனி, 3இல் செவ்வாய், 5இல் குரு, 7இல் ராகு, 9இல் சூரியன், 10இல் சந்திரன் புதன், 11ல் சுக்கிரன். சரி, இந்த ஜாதகத்தில் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் இன்னவாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா குருஜி, அதே தான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். உங்களுடைய இந்த விதியின் அடிப்படையில் நான் இன்னவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப பாருங்க, பூச நட்சத்திரம், கடகராசி, யோக தசாபக்திகள் வாழ்நாள் முழுக்க நடக்கின்றன, பிறந்ததிலிருந்து நடக்கின்றன. இவர் என்னவாக இருக்கிறார்?